Hi viewers, welcome to Mahi Kitchen Tamil. நாம இன்னைக்கு சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி தாங்க ரெடி பண்ண போறோம். இந்த உளுந்தங்கஞ்சி பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியா இருக்கும். அதேபோல வீட்ல லேடிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி பேக் பெயின் வரும். அவங்க இந்த வாரத்துல ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமா சரியாயிடும். வாங்க நம்ம வீட்ல எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உளுந்து கஞ்சி ரெடி பண்ணதுக்கு ஃபஸ்ட் நம்ம உளுந்த ஊற வச்சுக்கலாம். உளுந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் எடுத்து நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாலும் நான் தப்பில்லை, நல்லா தான் இருக்கும். தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. தண்ணி நிறைய ஊற்றி நல்லா தண்ணியாக இருக்கணும். மாவு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்படி அரைச்சா தான் நல்லா கஞ்சி வைக்கும்போது நல்லாயிருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் 1 லிட்டர் தண்ணியை கடாயில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்ச உளுந்து மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். உளுந்து மாவை நீங்கள் கலக்கும்போது கை வச்சு நல்லா கலந்துக்குங்க. கை விட்டுட்டிங்கன்னா அது கட்டி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாவு ஊற்றுற வரைக்குமே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மாவு எல்லாம் ஊற்றியாச்சுங்க. இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். அதே போல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது வேகணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் உளுந்துக்கு ஒரு 200 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்குங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம தேங்காய் அரை மூடி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துருக்கேன். இப்போ சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.